மகாபெரிவ திருவடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை நம்ம சொன்ன இலைகள் எல்லாம் பறித்து கண்டுபிடிச்சி நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சு அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே விநாயகர் பெருமான் நல்ல அருளை பொழிவார், சந்தேகமே இல்லை. எல்லோருமே நல்லா இருப்போம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளே நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எப்படி போக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தாந்திரிக முறையில் பலருக்கும் கொடுத்து அது ப்ரூவன் மெத்தட். அது வந்து அவங்க அதுலேருந்து வெளியில் வந்ததை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நமக்கு நம்ம எதிர்மறையாக பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் தலை தூக்கி நிற்கும். அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது எளிமையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மூட்டை ஒன்று செய்ய போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையானது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி பூண்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த பூண்டுடைய வாசனைக்கு அந்த பூச்சிகள் எல்லாம் உள்ளே வராது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூண்டை வைப்பாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் வைக்கிறதில்ல. அதுவே என்ன பண்ணோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது அந்த பூண்டுடைய வாசனை. அந்த பூண்டை உரிச்சிட்டு தோல் வச்சுருப்பீங்கள்ல, தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த தோலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அந்த தோல் கொஞ்சமாக எடுத்துக்குங்க. அந்த தோல் கூட ஒரு 6 கிராம்பு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டிடுங்க. என்னைக்கு வேணால் செய்யலாம். நீங்கள் கட்டிட்டு உங்கள் தலைமாட்டில் வச்சுட்டு இரவு நேரத்தில் படுத்துருங்க. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். படுத்துட்டு யார் யாரெல்லாம் வீட்டில் எதிர்மறை எண்ணத்தோடு இருக்குமோ எல்லாருக்குமே செய்யலாம். யாருக்கும் இதனால் பக்க விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து வீட்டுக்கு வெளியில் வச்சு அதை எரிச்சிருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்ம செய்ய போகிறதே கிடையாது. நமக்கோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லை யாருக்குமே வந்து இதால் எந்த விதமான பாதிப்புகளுமே வராது. ரொம்ப எளிமையான வழி. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர நம்ம மனது வந்து கொஞ்சம் சுத்தமாகும். நம் மனதே நமக்கு எதிரியாக இருக்கிறது தான் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பயத்தினுடைய விளைவு தான் எதிர்மறை எண்ணங்கள். அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம வந்து மலர் மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது. அதன்படி போனோம்னாலும் நம்ம செய்ய முடியும். அது எல்லாருக்குமே வந்து தெரியறதில்ல. இன்றைக்கி நம்ம வந்து எளிமையாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் பயம் அப்படிங்கிறது நிறைய இதில் இருக்குது, ஓகேங்களா, நிறைய வகைகள் இருக்குது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே. இது எல்லாமே எதில் சொல்லித்தரோம் அப்படின்னாக்கா மலர் மருத்துவத்தில் சொல்லித்தரோம். இந்த மலர் மருத்துவத்தில் அடிப்படையிலேருந்து நம்ம போகும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயங்கள் விலகும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயலாமை அப்படிங்கிறது விலகும், தன்னம்பிக்கை தானாக வரும், நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் போகும். இது வந்து மனதுக்கு தான் இந்த மருந்து. நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம். இதை நீங்கள் எளிமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே நிறைய பேருக்கு வந்து சொல்ல முடியும். நீங்கள் மலர் மருத்துவம் கற்றுக்கணும், ஜோதிடம் பார்க்கணும், இல்லை மலர் மருந்துகள் வேணும், ஆலோசனை பெறணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எல்லோருக்குமே நல்லதே நடக்கும். பயம் அப்படிங்கிறது போகணும்னா மலர் மருத்துவத்தை தவிர வேறு எதுலேயும் அந்தளவுக்கு சிறந்ததாக ஒரு மருத்துவம் கிடையாது. அப்படி ஒரு அருமையானது இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.